கர்த்தருக்குள் அருமையான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாட்களில் இந்த மாதத்தினுடைய 2வது நாளிலும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 2ஆம் தேதி 9வது மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த காலை வேளையிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம கொடுக்குற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் உபாகம் 26வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளிலும் பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே தேவன் நம்ம எப்படியாக இந்த நாட்களிலே ஒரு தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்களிலே பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சொல்லுகிறார், உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளிலும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே எத்தனை விதமான ஜாதிகள் இந்த நாட்களில் இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட பாசைக்காரர்கள் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகம் ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த பாசைக்காரர்கள் மத்தியிலே, ஜாதிகள் மத்தியிலே பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், விசேஷித்த விதமாய் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிற காரியம், அவர்களை புகழ்ச்சியினாலும் கீர்த்தியினாலும் மகிமையினாலும் சுரந்திருக்கும்படி செய்வார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்ப்பீர்களா என்றால், இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இந்த நாட்களில் ஏன் இந்த நாட்களில் உலகம் பாராட்டுகிறது என்று பார்க்கிற வேளையிலே, அவர்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள், அது மட்டுமல்ல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாக அந்த நாட்களில் இருக்கிறபடினால் அவர்களை தேவன் இந்த நாட்களிலே இப்படியாக அந்த நாட்களிலே அங்கே மகிமைப்படுத்தி வைத்துக்கிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என்ன டெக்னாலஜியாக இருந்தாலும், என்ன காரியங்களாக இருந்தாலும், இஸ்ரவேல் தேசத்தை அங்கே இந்த நாட்களில் தேவன் அங்கே மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவோமா இருந்தால், நம்முடைய குடும்பத்தை தேவன் அங்கே புகழ்ச்சியினாலும் கீர்த்தியினாலும் மகிமையினாலும் இந்த நாட்களில் சிறந்திருக்கும்படியாக இந்த நாட்களில் செய்வார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தர் எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய். அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே பார்க்கிறவர்களிலே அவர்கள் மூலமாய்த்தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதையும் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், நீ எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்று அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். இன்றைய நாட்களிலே தேவன் இப்படியான ஒரு வார்த்தையை இந்த நாட்களில் உங்களுக்குள்ளே அனுப்புகிறார். ஆண்டவரை அறிந்திருக்கிற அன்பு விசுவாசியே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு தேவனுடைய ஊழியக்காரர்களே, இந்த நாட்களிலே உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம், நீங்கள் இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களிலே அவருடைய பரிசுத்த ஜனமாக இருக்கிறீர்கள் என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு விசுவாசிகளாக இருக்கிற நாங்கள் சிலவர்களிலே ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. நாங்கள் உலகத்திலே இருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களுமாயும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுமாய் இருக்கிறோம் என்பதை குறித்து முதலாவதாக இந்த நாட்களிலே அங்கே அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி நீ இருக்கிற வேளையிலே நான் உன்னை என்ன செய்வேன், உன்னை புகழ்ச்சியினாலும் கீர்த்தியினாலும் மகிமையினாலே உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களை வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் அவர்களை தேவன் உயர்த்துவார், அவருடைய தலையை உயர்த்துவார். யோசேப்பினுடைய தலையை உயர்த்தினார், தாவீதினுடைய தலையை உயர்த்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது இந்த நாட்களிலே ஒரு புறக்கணிக்கப்பட்ட பிள்ளையாக இந்த நாட்களிலே காடுகளிலே இருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர். அங்கே தகப்பனார் கூட இந்த நாட்களிலே அவரை அங்கே தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் வருகிற வேளையிலே தாவீதை குறித்து மேன்மை பாராட்டவில்லை. ஏதோ எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்ற விதமாகத்தான் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் இஸ்ரவேலின் ராஜாவாக இந்த நாட்களிலே புகழ்ச்சியினாலும் கீர்த்தியினாலும் மகிமையினால் நிரப்பி அவரை நடத்தினார். அதேபோல் யோசேப்பை எகிப்து தேசத்திலே கொண்டு போய் அப்படியாக தேவன் இந்த நாட்களை உயர்த்தி வைப்பார். அதே மாதிரி நீங்கள் எங்கெங்கே இருக்கிறீர்களோ, எந்த வேலை செய்கிற இடங்களில் இருக்கிறீங்களோ, அந்த வேலை செய்கிற இடங்களிலே
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் போகிற இடங்களிலே உங்களுடைய தலைகள் உயர்த்தப்படும். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை பற்றி பிடியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். அவர் உங்களை புகழ்ச்சியினாலும் கீர்த்தியினாலும் மகிமையினாலும் சிறந்திருக்கும்படி செய்வார். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.